படத்துக்காக ஒரு நடிப்பு மட்டும் எதாவது நடிச்சு காமிங்க சார். சரிம்மா, இப்போ நான் வந்து இந்த சிவாஜி கணேசன் வந்து இந்த கர்ணன் படத்தில் நெஞ்சில் குத்துவாங்களே அதுமாரி ஒன்று நடிக்கிறேன். நம்ம பாப்கார்ன் சாப்பிட்டு பாத்ரூம் போறாத மாதிரி இது சிவாஜி ஆக்டிங் சொல்லாதது ஸ்ட்ரைட் ஆகுது. ஹலோ டோல் அண்ட் டோலிஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நான் வந்து இப்போது ரொம்ப நாளுக்கு அப்புறம் வீடியோ ஷூட் பண்ணுறேன். கொஞ்ச நாள் வந்து செட் ஆகலை, எப்படி சொல்கிறது, எக்ஸாம் போயிடுக்குது. நடுவில் பார்த்தீங்கன்னா என்ன கண்டென்ட் வர போகிறதுன்னு தெரியல. ஸோ இப்போ வந்து நம்ம இப்போ ஸ்ட்ரெயிட்டாக ஒரு வீடியோக்குள்ளே போகிறோம். இப்போது நீங்கள் தமிழில் பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கோம் ஏன் இந்த யாரை பற்றி பேச போகிறோன்ட்டு. அது வேறு யாரும் இல்லை, நம்ம வாட்டர்மெலன் ஸ்டார் டி திவாகர். வணக்கம் மக்களே. நீ பேசுறியா? நீ அப்படிதான் பேசுறியா? ஸோ நம்ம வந்து இப்போ ஏன் அவரை பற்றி பேசுகிறோன்னா, கொஞ்ச நாளாக தான் கான்ட்ரவர்ஷியலாக இருக்கிறாரு ஆள். என்னன்னு தெரில, கொஞ்சம் வாய் பற்றின ரொம்பவே அதிகமாக இருக்குது இவருக்கு. ஸோ நம்ம அவரை பற்றி இப்போ லைட்டாக அவர் வந்து தப்பு தான் பண்ணுறாரு. ஸோ நம்ம வந்து அதை ரோஸ்ட் பண்ண போகிறோம். அவர் என்ன பண்ண போகிறேன்னு ரோஸ்ட் பண்ண போகிறோம். அப்புறம் இந்த அவர் என்னென்ன பண்ணுறாருன்ட்டு, என்னென்னலாம் பண்ணியிருக்காரு, என்னென்னலாம் தலைவன் வந்து எங்கெங்கெல்லாம் சண்டை போட்டு வச்சுக்கிறான்ட்டு நம்ம அதை பற்றி நம்ம பேச போகிறோம். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துக்கிற சேனல் பார்த்தீங்கன்னா ஸ்டூபிடிட்டி தமிழ். ஃபஸ்ட் டைம் முதல்ல பார்க்குறீங்கன்னா வந்து இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க, அப்புறம் லைக் பண்ணுறேங்க, ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம எப்பவுமே ஏன் இந்த வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணுறோன்ட்டு நம்ம சொல்லுவோம்ல, அதுமாரி நான் எந்த வீடியோவும் சொல்கிறேன். ஏன் சொல்கிறேன்னா, கடந்த சில நாட்களாக தலைவன் வந்து வாய் கொஞ்சம் அதிகமாகி என்ன பண்ணிட்டாரு, ஹீரோஸ் கூட அவருக்குள்ளே சண்டை போட ஆரம்பிச்சிட்டாரு. இன்னும் ஒரு பெரிய நடிப்பறக்கன், அது வந்து கலைத்தாய் வந்து அவருக்கு சொல்லுவாங்க கிஃப்ட்டு ஏதோ பரிசு தந்த மாரி, அந்த கலையை வந்து நடிப்பு அவருக்கு வந்து கிஃப்ட்டு தந்த மாரி அந்தமாரி சொல்லிட்டு பேசியிருந்தார். இதில் வந்து சூர்யா சார், அப்புறம் சாந்தனு ஆக்டர் சாந்தனுவை, அப்புறம் டேரக்டர் வெங்கட் பிரபு அவரெல்லாம் பிடிச்சி தலைவன் வந்து தேவையாக பேசியிருந்தானா. அப்புறம் இன்னும் இந்த கலாட்டா சேனலில் போயிட்டு தலைவன் இன்டர்வியூ கொடுக்கும்போது அதில் ஒரு பிரச்சனை ஆகிடுது. அதில் போயிட்டு தலைவன் என்ன பண்ணிட்டான், நடுவில் பாதி இருந்துட்டோம்னா அதுதான் இன்னுமே பூம் ஆகிடுச்சு இந்த டைமில். அப்போலேருந்து தலைவன் வந்து செம்ம ஏட்டு. அது இல்லாமல் தலைவனுக்கு வந்து எப்படி சொல்கிறது, மீம்ஸ் ஃபுல்லாக போட்டு அடி அடிச்சுருக்காங்க. யூடியூப் சேனல் போட்டு அடி அடிச்சுட்டு இருக்காங்க. ஸோ இப்போ நம்ம இதுக்காக தான் நான் பண்ணேன். சரி, நம்ம இதை பற்றி நம்ம ரெக்கார்ட் பண்ண வேணாம், அதெல்லாம் நம்ம இதுக்கு எதுக்கு பேசி நம்ம யாரும் பார்க்க மாட்டாங்க. இருக்கிற 35 ஃபாலோவர்ஸுக்கு 35 சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு நம்ம எதுக்கு நம்மளோட கண்டென்ட் போடலான்னு நினச்சேன். சரி வேணாம், இப்போ வர புது மைக்கெலாம் வேறு வாங்கிக்கிறேன்னா, சரி புது மைக்கில் எதுக்கு இவரை பற்றி பேசணும்னு நான் அப்புறம் தான் யோசித்தேன். புது மைக்கில் பற்றி எதுக்கு இவரெல்லாம் பற்றி பேசணும்னு நினச்சிக்க. அப்போ தான் யோசித்தேன் நான், நம்ம வந்து போடுறோம், ரோஸ்ட் பண்ணுறது தான் நல்லா குவாலிட்டியாக கலாய்க்கலாம்ட்டு இப்போ நான் முடிவு பண்ணிட்டேன். ஸோ அதனால் புது மைக் வாங்கி தலைவனை ஃபஸ்ட்டு நான் தான் ரோஸ்ட் பண்ணுவாங்க. இந்த மைக் வச்சு அவர் ஃபஸ்ட்டு ரோஸ்டிங் அதான் ஃபஸ்ட்டு வீடியோவே அதான். ரொம்ப ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தலைவனோட ஆரிஜின் ஸ்டோரி எல்லாருக்கும் தெரியும். சும்மா முதல்ல தலைவன் எப்படி எங்கேருந்து வந்தார் அது முதல்ல நம்ம சொல்லிடலாம். ஃபஸ்ட்டு அவர் எங்கேருந்து மதுரையில் தான் இருக்கிற தலைவன். ஏதோ இன்ஸ்டாகிராமில் வந்து தலைவன் அந்த சூர்யா சார் அந்த வாட்டர்மெலன் இருக்குல்ல, அந்த இது கஜினி படத்தில் இப்படின்னு வர அதை வந்து போட்டார். அதில் வந்து மீன் கிரியேட்டர்ஸ் என்ன பண்ணிட்டாங்க, இது ஏன் ஜோக்கர் மேக் பண்ணுறான், ஜோக்கர் மேன்ட்டு தலைவன் வந்து தூக்கி அதை எப்படி சொல்கிறது, மீம் கிரியேட்டர்ஸ்லாம் வந்து அதை வச்சு அந்த வீடியோ வச்சு நல்லா எடுத்துக்க ஆரம்பிச்சிட்டாங்க. வீடியோ அதை போட்டு மீம் டெம்ப்ளேட்டாக ஆக்கி அதை கலாய்ச்சி ரோஸ்ட் பண்ணி அது வந்து ஒரு அப்படியே அது ரொம்ப பூம் ஆகினு ட்ரெண்டாக ஆரம்பிச்சது. தலைவன் இந்தமாரி மீம் கிரியேட்டர்ஸ் வந்து யூஸ் பண்ண தலைவன் வந்து ட்ரெண்ட் ஆகிட்டான். வந்து ட்ரெண்ட் ஆகிட்டு அப்புறம் வந்து இவருக்கு தனியாக ஃபேன் ஃபாலோவர்ஸ் வர ஆரம்பிச்சிட்டாங்க. இவர் எங்கே போனாலும் பார்த்தீங்கன்னா வீடியோ அடித்து ஃபோட்டோ எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் மைக் வளர்த்தின்னு போயிட்டாங்களா, அதனாலே பார்த்தீங்கன்னா தலைவன் வந்து பாப்புலர் ஆகிட்டான். இதில் பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த மீம் கிரியேட்டர்ஸ்
வந்து அவங்கள வந்து தப்பு சொல்ல முடியாது. பட் நான் என்னன்னா அவங்க வந்து இந்தமாரி ஜோக்கர் தனமாக பண்ணுறான்ல, அவங்களெலாம் கூட்டு வச்சு தேவையில்லாமல் இந்தமாரி இதெல்லாம் பண்ணுறது, அவங்களோட வீடியோ எடுத்து அவங்களுக்கு கண்டென்ட் இல்லைன்னு தூக்கி போட்டுறாங்க. போட்டுட்டு அது என்ன பண்ணுது, அது ட்ரெண்ட் ஆகிடுது. இதனாலே பாதி பேர் பார்த்திங்கன்னா வந்திருக்காங்க. இப்போ நம்ம சொல்லணும்னா காத்து கருப்பு கலையாக இருக்கட்டும், ஜிபி முத்தாக இருக்கட்டும், வேறு யார் இருக்கா, காத்து கருப்பு ஜிபி முத்து, அப்புறம் இந்த மெய்யாலுமா அவன்லாம் வந்து ட்ரெண்ட் ஆகிட்டான். அவங்க சம்மந்தமே இல்லைனா ட்ரெண்ட் ஆகிடும். வருஷத்துக்கு ஒருத்தர் 2 பேர் இல்லை 3 பேர் அவனா வந்துடுறானுங்க. என்ன பண்ணுறது? ஸோ அப்போ இது இந்தமாரி ட்ரெண்ட் ஆகிட்டே வருவாங்க. அவங்க ட்ரெண்ட் ஆகிட்டே வந்தோடனே இவருக்கு அப்புறம் இன்ஸ்டாகிராம் ஃபேமஸ் ஆனவுடனே என்ன பண்ணிட்டாங்க, இன்டர்வியூ சேனல்ஸ்லாம் கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. சேனல்ஸ் வந்து யூடியூப்பில் இருக்கிறாங்களே, யோயோ சாமி கூட்டின்னு போட அவங்கள போட்டுற போகிறேன், அந்தமாரி தான் இருக்குது. ஊர்ல இருக்க கடைசிறப்பெல்லாம் ஏன் வேலைக்கு வந்து ஏன் உசுர வாங்குறீங்கடா? அவங்க வந்து கூட்டின்னு வந்து இந்தமாரி பண்ண, அவங்க வந்து உட்காந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க, என்ன தொழில் தெரியும், அந்தமாரி இது பண்ண பரவாயில்ல. அது முதல்ல கேட்க மாட்டேறாங்க. ஸ்ட்ரைட்டாக போய் விஜய் மாரி பண்ணுங்கப்பா, ஸ்ட்ரைட்டாக இந்த விஜய் மாரி பண்ண, சூர்யா மாரி பண்ணணுன்னே அவங்க வந்து அதெல்லாம் கலாய்க்கிறாங்க. அதுமாரி பண்ணுறான்னு சொல்லிட்டு அவங்களே கலாய்க்கிறாங்க. ஆனால் பண்ணுற சொல்லிட்டு அவங்க கலாய்ச்ச உடனே இவர் என்ன நினைக்கிறா, அதுக்கு தெரியவே இல்லை. அவருக்கு வந்து நாங்கள் கலாய்க்கிறோம்லாம் தெரியும், அவருக்கு தெரியாமலாம் கிடையாது. அவருக்கு நம்ம என்ன பண்ணால் என்ன ஃபேமஸ் ஆனால் அவருக்கு தெரியும். ஆனால் அவர் அந்த தான் பண்ணுறாரு. ஸோ அவர் என்ன பண்ணுறாரு, இது ஒரு கலாய்க்கிறான்னு கூட தெரியாமன்றான் படுறான், அது தெரியும். சரி, அவர் வந்து என்ன பண்ணுறாரு, நடிச்சு காமிச்சு அது வீடியோவில் அது யூடியூப்பில் போய் ட்ரெண்ட் ஆகி அதுக்கப்புறம் அது மீம் கிரியேட்டர்ஸ் வச்சு யூஸ் பண்ணி தலைவர் 2 பக்கமும் காசு அள்ளுறான். இதில் வேறு தலைவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் வந்து பெய்டு ப்ரொமோஷன்லாம் பண்ண மாட்டேன்ட்டு. இது எப்படி சொல்கிறது, இப்போ அது பண்ணலாம் நீ வந்து ரொம்ப நல்லவர், நான் அந்தமாரி தான் கேட்குறது. ஃபஸ்ட்டெல்லாம் எனக்கு இந்த தலைவன் வந்து ஜோக்கர்மே பண்ணாலும் எனக்கு பிடிக்கும்னா அதுமாதிரி பெய்டு ப்ரொமோஷன் பண்ண மாட்டேன், நல்ல மனுஷன், நான் வந்து தலைக்கு ஹெட்வெயிட் இருக்காது அந்தமாரி நான் நினச்சிட்டு இருந்தேன் தலைவன். அதனாலே அவனுக்கு வந்து பிடிக்கும்னு சொல்ல மாட்டேன், எந்த கோபமும் இல்லை அவர் மேலே. ஓகேவா? என்ன ரீசன் இருக்குது, ஜோக்கர்மே பண்ணா அவ்வளோ பண்ணார், அதுக்கப்புறம் ஒரு ஃபேமஸ் ஆகிட்டார், அவ்வளோதான். அந்தமாரி தான் தெரிஞ்சுது. ஆனால் ஏன்னா ஜிபி முத்து க்ளோஸ் டு ஜிபி முத்து தான் அவர். ஸோ அதனால் எதுவுமே கண்டுக்கல. தலைவன் வந்து இன்னைக்கு எப்போ வந்து இரிட்டேட் ஆரம்பிச்சதுன்னா, இந்த ஏஎஸ் படத்தில் வந்து நடிக்க ஆரம்பித்தார் தலைவன். ஏஎஸ் படத்தில் நடிக்க ஆரம்பிச்சதுலேருந்து தலைவன் வந்து ஒரு நாள் ஓவர் வெயிட்டு சொல்கிறேன் இருங்க. நம்ம ஃபஸ்ட்டு நம்ம இதை பேசிகிட்டே இருக்கும்போது நம்ம ஃபஸ்ட்டு இன்டர்வியூ சேனல்ஸ் நம்ம ஒன்றும் முடிக்கல, எங்கேயோ போகிறோம். ஸோ இன்டர்வியூ சேனல்ஸ் வந்து என்ன பண்ணாங்க, இவனுக்கு கேட்டுட்டு அவங்க வந்து ஒரு பக்கம் போயிட்டாங்க. இன்டர்வியூ சேனல்ஸோட ப்ராப்ளமே என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி திறமையானவங்களெலாம் அவங்க வந்து கூப்பிட மாட்டுறாங்க. நம்ம எப்போ பார்த்தாலும் இந்தமாரி கோமாளித்தனமாக பண்ணுக்கிறவங்க அந்தமாரி தான் ஆள் கூட்டு பண்ணுறாங்களே. Brother, just wanted to say one thing to you. இப்போது நம்ம திறமையானவங்களாம் நீங்கள் எங்கே இருக்குன்னு கேட்கலாம். இன்ஸ்டாகிராமில் சொல்கிறேன், இந்த காத்தாடி கிளப்னு ஒன்று இருக்குது, மலேஷ் கண்ணன் ஒருத்தர் இருக்கார், எஸ் மணிகண்டன், அவர் வந்து எனக்கு இவங்க 3 பேரும் ரொம்ப பிடிக்கும். எனக்கு வந்து இவங்க 3 பேரும் கண்டென்ட்லாம் சூப்பராக போடுவாங்க. அப்படி அவங்களே இல்லையா, ஆட்டோக்காரன் ஒருத்தர் இருப்பார், அவர் இல்லைனா நகைச்சுவைகள் அது அவங்க ஒன்று இருப்பாங்க 5. எனக்கு இன்னும் நிறையா பாட்டு ஞாபகம் வரல, அவங்களாம் இன்னுமே பிடிக்கும். ஃபண்டமெண்டல்ஸ்னு ஒருத்தவங்க, அதான் ஃபண்டமெண்டல்ஸ் அவங்க தான் நினைக்கிறேன், அவங்க ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்களுக்கு சூப்பராக இருக்கும் வீடியோலாம் பார்த்திங்கன்னா நல்லாவே தருவாங்க. அவங்களாம் கூப்பிட்டு வீடியோ எடுக்காமல் இந்த மாதிரி ஒரு எப்படி சொல்கிறது, மூஞ்சி எடுத்து ஒரு ஃபோட்டோ அந்தமாரி போட்டு வாட்டர் மெலன் வச்சு இப்படி காட்டினா அவருக்கு வந்து பெரிய ஆளா ஒன்றும் புரியல எனக்கு வந்து. அதுதான் பெரிய பிரச்சனை. இப்போ நானே வந்து நான் சில வீடியோலாம் காமிக்கிறேன், அதில் வந்து தலைவன் வந்து இன்டர்வியூவில் என்ன நான் ஜோக்கர்த்தனமாக பண்ணிடுறேன் மட்டும் பாருங்களேன்.